சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். 6 முறை தமிழக முதல்வராக இருந்து மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். மக்களால் அம்மா, புரட்சித் தலைவி, இரும்பு மங்கை, தங்கத்தாரகை என்று அழைக்கப்பெற்ற அரசியல்வாதி. அரசியலில் நுழைந்த நாளிலிருந்து மண்ணில் மறைந்த பின்பும் இவரை போல் ஆளுமையுள்ள வீரமங்கை இனி பிறக்கப் போவதில்லை என்று வாழ்ந்து காட்டியவர். செல்வி ஜெயலலிதாவின் குரல் இன்றும் ஒலித்துக் கொண்டே தான் இருக்கிறது. ஜெயலலிதா என்னும் நான் இந்த வாசகத்தை கேட்டாலே பலருக்கும் மெய்சிலிருக்கும். ஜெயலலிதா என்னும் நான். இவரின் கம்பீர குரலையும் ஆளுமையையும் அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அவரின் வாக்கியத்திற்கு ஏற்ப மக்களின் முதல்வராகவே வாழ்ந்து மறைந்தவர் செல்வி ஜெயலலிதா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வாழ்க்கை மற்றும் அவர் கடந்து வந்த பாதைகளை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் டு ஜெம் டாக்ஸ். ஆயிரத்தி 1948 ஆண்டு பிப்ரவரி 24 அன்னைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டில் ஜெயராம் வேதவள்ளி தம்பதியினருக்கு மகளாக பிறக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி ஸ்ரீரங்கம் தான் இவங்களோட பூர்வீகம். இவருக்கு பெற்றோர் வைத்த பேர் கோமலவள்ளி. வீட்டில் இருக்க எல்லாரும் இவரை அம்மு அப்படின்னு தான் அழைப்பாங்களாம். ஒரு வயதுக்கு அப்புறம் அந்த கோமலவள்ளி என்ற பெயரை ஜெயலலிதா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டாங்க. 1950 இவர் தந்தை மறைவுக்கு பிறகு பல நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. சில வருடங்கள் பெங்களூரில் வாழ்ந்த பிறகு 1958 ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னைக்கு வராங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச் பார்க் கான்வென்ட்ல 1958 முதல் 1964 வரைக்கும் தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. இசை நாட்டியத்தில் நாட்டம் கொண்ட ஜெயலலிதா பள்ளி கல்வியை முடித்த பிறகு சென்னையில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேர தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் தான் நடிப்புலக வாழ்க்கைக்கான தொடர்பு ஏற்படுது. உடனே படிப்பை கைவிட்டுட்டு நடிகையாக ஆகுறாங்க ஜெயலலிதா. குறிப்பாக சொல்லணும்னா 1961 ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்குறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் இயக்குனர் ஸ்ரீதருடைய வெண்ணிறை ஆடை என்ற திரைப்படத்தில் தமிழ் திரைத்துறையில் அறிமுகமாகறாங்க. பின்னர் அதே ஆண்டு எம்ஜிஆருடைய 1000 ஒருவன் திரைப்படத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் நடிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் நடித்த இந்த 2 படமே வண்ண படங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடித்த 1000 ஒருவன் திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றி பெறுது. 1000 ஒருவன், அடிமை பெண், காவல்காரன், குடியிருந்த கோவில், ரகசிய போலீஸ், நம் நாடு என எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி தமிழக மக்கள் மனங்களை கவர ஆரம்பிக்குது. குறுகிய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் முக்கிய கதாநாயகியாக ஜெயலலிதா அவர்கள் வலம் வராங்க. அப்போது முன்னணி ஹீரோக்களாக இருந்த ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவகுமார் என அனைவருடன் ஜோடியாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடிய முன்னணி நடிகையாக ஜெயலலிதா அவர்கள் வலம் வராங்க. இது ஒரு புறம் இருக்க, தெலுங்குல ஏஎன்ஆர், என்டிஆர் என்று உச்ச நடிகர்களோட சேர்ந்து நடித்து அங்கும் தன்னோட வெற்றியை ஜெயலலிதா பதிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா அவர்களுடைய தாயார் சந்தியா காலமாறாங்க. இதன் பிறகு ஜெயலலிதாவுடன் பிறந்த சகோதரர் தன்னோட குடும்பத்தோடைய பெங்களூருக்கு போறாரு. தனக்குன்னு இருந்த ஒரே ஆதரவான அண்ணனும் நீண்ட நாள் வாழல. தந்தை, தாய், அண்ணன் என தனக்குன்னு இருந்த அனைத்து உறவுகளை இழந்து தவித்த ஜெயலலிதா சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ்கானில் தனிமரமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்களை தவிர்த்து ஜெயலலிதா எம்ஜிஆருடன் சேர்ந்து அரசியலில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1982 ஜூன் 4 எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடலூரில் நடந்த மாநாட்டில் கட்சியில் இணைகிறாங்க. திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி எழுத்து, நாடகம், நாட்டியம் என்று இருந்த ஜெயலலிதாவை உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆரின் பக்கம் அழைத்து வருது. காவிரி தந்த கலைச்செல்வி அப்படிங்கிற நாடகத்தை ஜெயலலிதா அவர்கள் நடத்துறாங்க. அப்போது எம்ஜிஆருடைய கனவு திட்டம்னு சொல்லக்கூடிய சத்துணவு திட்டம் அறிமுகமாகி இருந்துச்சு. அதை மக்களிடத்துல கொண்டு செல்ல ஒரு வசீகரமான முகத்தை எம்ஜிஆர் தேடுறாரு. அதற்கு ஜெயலலிதாவோட முகம் கச்சிதமா பொருந்தது. அவரை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் ஆக்குறாரு எம்ஜிஆர்.
அதைத் தொடர்ந்து கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் என்று ஜெயலலிதா மீது அரசியல் காற்று வீச தொடங்குது. அதன் பிறகு திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா செலுத்திய உழைப்பு எம்ஜிஆரை உற்சாகப்படுத்துது. அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ற கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பை எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. நாடாளுமன்றத்தில் தன்னோட ஆங்கில புலமையால அங்கு இருந்த நிறைய தலைவர்களை கவர்றாரு ஜெயலலிதா. தன்னுடைய பேச்சிலேயே அப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தியை ஈர்க்கிறாங்க. அண்ணா எந்த இருக்கையில் அமர்ந்து பேசினாரோ அதே இருக்கையில ஜெயலலிதா அமர்ந்து பேசுறாங்க. 1984ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் போல எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஜெயலலிதா கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்து அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டுறாங்க. ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்திற்கு பெரிதும் ஆதரவு அங்க கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த தேர்தலில் அதிமுகவும் அமோக வெற்றி பெறுது. ஆனா அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பலரும் ஜெயலலிதாவுக்கு எதிராகத்தான் அந்த காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா ஜெயலலிதா அவர்கள் எடுத்த பல முடிவுகள் அன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்த பலருக்கு அதிருப்தியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. கட்சிக்குள்ளேயே ஜெயலலிதாவிற்கு எதிரிகள் அதிகமாறாங்க. அது எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்ற போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நிலையில தான் எம்ஜிஆர் அவர்கள் காலமாறாங்க. எம்ஜிஆர் உடைய மரண செய்தி ஜெயலலிதாவிடம் சொல்லாமலே இருந்துச்சு. ஆனா சசிகலாவினுடைய கணவர் நடராஜன் அந்த தகவலை ஜெயலலிதாவிடம் சொல்றாரு. உடனடியா ஜெயலலிதா அவர்கள் ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்று எம்ஜிஆர் உடலை பார்க்க போறாங்க. அந்த இடத்துல எம்ஜிஆர் உடலை ஜெயலலிதாவால பார்க்க முடியல. எப்படியோ ராஜாஜி ஹால்ல எம்ஜிஆருடைய உடலுக்கு அருக போய் நின்னுக்கிறாங்க ஜெயலலிதா. இறுதி ஊர்வலத்துல ராணுவ வண்டியில ஏற போன ஜெயலலிதாவை அடித்து தள்ளப்பட்டதா பின்வந்த நாள்கள்ல ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில ஜெயலலிதா குறிப்பிடுறாங்க. எம்ஜிஆர் உடைய மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சி இருக்காது என்று அப்போதைய காலகட்டங்களில் சொல்லப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் ஆதரவு வேண்டியும் தன்னோட உழைப்பின் வலிமையை உணர்த்தும் வகையிலும் தன்னோட கருத்துக்களை வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத விதமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிரியுது. ஒரு தரப்பு ஜெயலலிதா தலைமையிலையும் மற்றொரு தரப்பு எம்ஜிஆரினுடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலையும் இரண்டா உடையுது. இந்த சம்பவத்துல கட்சியோட சின்னமான இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுது. சுயேட்சை சின்னமான சேவல் சின்னத்துல போடிநாயக்கனூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதா சட்டமன்றத்துல 20 இடங்களை கைப்பற்றுறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதல் எதிர்க்கட்சி பெண் தலைவர் என்ற பேருக்கும் சொந்தக்காரராகிறாங்க ஜெயலலிதா. இந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில ஜானகியினுடைய அணி வென்றதால அரசியல் இருந்தே ஜானகி அவர்கள் விலகுறாங்க. இதனால அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஜெயலலிதா அவர்கள் ஏற்கிறாங்க. எம்ஜிஆரினுடைய அரசியல் வாரிசு ஜெயலலிதா தான் என்பது அந்த இடத்துல உறுதியாகுது. அதுவே பிரிந்து கிடந்த அதிமுகவை இணைத்தும் வைக்குது. முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னமும் கட்சியினுடைய அலுவலகமும் திரும்ப கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் தான் நிதிநிலை அறிக்கையின் போது சட்டப்பேரவையில ஜெயலலிதா தாக்கப்பட்டதாக பேசப்பட்டுச்சு. தான் திமுகவினரால தாக்கப்பட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்துறாங்க ஜெயலலிதா. கலைந்த தலையும் கிழிந்த சேலையுடனும் வெளியே பேட்டி கொடுத்தது அன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்துது. 1991 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க ஜெயலலிதா. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படுறாங்க. அதனால ஏற்பட்ட அனுதாப அலையினால அதிமுகவுக்கு அமோக வெற்றி கிடைக்குது. முதல் முறையா முதலமைச்சர் பதவியில அமர்றாங்க ஜெயலலிதா. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பர்கூர் தொகுதியிலையும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஜெயலலிதா போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991 ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் தேசிய முன்னணி சார்பில் விபி சிங் பிரதமரானார். ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிரான அரசியலை உயிர் துடிப்பு குறையாமல் ஜெயலலிதா அவர்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதிமுகவினுடைய எதிரி திமுக என்ற எம்ஜிஆரோட கொள்கையை கடைபிடித்து அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் வழி நடத்துறாங்க. அதற்காக எம்ஜிஆர் எப்படியெல்லாம் கலைஞர் கருணாநிதியை விமர்சனம் செய்தாரோ அப்படியெல்லாம் ஜெயலலிதாவும் விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னாடி அதிமுக இருக்காது என்று சொல்லப்பட்ட நிலையில அதிமுகவை ஆளும் கட்சியாவே ஆக்கி காட்டினாங்க ஜெயலலிதா. தன்னுடைய ஆட்சியில புழக்கத்துல இருந்த மலிவு விலை மதுவுக்கு தடை பிறப்பித்து பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. காவிரி பிரச்சனைக்கு உண்ணாவிரதமாக இருக்கிறாங்க. தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வராங்க. மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குறாங்க. 8வது உலக தமிழ் மாநாட்டையும் நடத்துறாங்க. முதல் 5 ஆண்டு கால ஆட்சியில நிறைய சாதனைகளையும் சர்ச்சைகளையும் ஜெயலலிதா அவர்கள் சந்திக்கிறாங்க. 1966 தேர்தலில் பலத்த எதிர்ப்புடன் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகுது. அதை எதிர்த்த மூப்பனார் காங்கிரஸ்ல இருந்து வெளியே
தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறாரு. அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்குது. பர்கூரில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர்களும் தோல்வியை சந்திக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு 4 இடங்களே கிடைத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் அதிமுக தேர்தல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு தோல்வி. குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் 1991 முதல் 1996 வரையும், 2001ஆம் ஆண்டில் சில மாதங்களும், பின்னர் 2002 முதல் 2006 வரையும், 2011 முதல் 2014 வரையும் முதலமைச்சராக இருந்தார். 2015 முதல் 2016 வரையும், 2016 மே 23 முதல், அதாவது அவங்க இறக்குற வரைக்கும் முதலமைச்சராக பணிபுரிந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். இந்தியாவிலேயே தனது மாநிலத்தின் மக்கள் நலனுக்காக சிறந்த இலவச திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையானவர் செல்வி ஜெயலலிதா என்று சொல்லப்பட்டது. தமிழக பெண்களை மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். இந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பையும் பெற ஆரம்பிக்குது. இன்றளவும் அவரின் திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்குது. அதிக திட்டங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததும் இவர் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். செல்வி ஜெயலலிதாவினுடைய அந்த 6 முறை முதல்வராக இருக்கும்போது பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், அம்மா லேப்டாப், அம்மா குடிநீர், அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள், அம்மா கிரைண்டர், மிக்சி, டேபிள் ஃபேன், அம்மா காப்பீடு, அம்மா பார்மசி, தாய்ப்பால் ஊட்டுவதற்கு தனி அறை போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறார். இன்றும் அவர் தொடங்கிய அம்மா உணவக திட்டம் வெற்றிகரமாக இயங்கிட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22, 2016 அன்னைக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததை தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக டிசம்பர் 5, 2016 அன்று காலமாறாங்க. மேலும் இந்த பதவியில் இருந்த போதே இறந்த இந்தியாவின் முதல் பெண் முதல்வரும் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தும் பல சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்திய செல்வி ஜெயலலிதா தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்து சரித்திரம் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற திருக்குறளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மக்களால் நான், மக்களுக்காக நான், அம்மா என்ற மந்திர சொல்லுக்கு மகத்தான மணிமகுடமாய் திகழ்ந்த புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் என்று. ஆண்டுகள் போனாலும், ஆட்சிகள் மாறினாலும், காட்சிகளும் கொள்கைகளும் மாறினாலும் ஜெயலலிதா மட்டும் இப்போது இருந்திருந்தால் என்ற வார்த்தைகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த எண்ணற்ற மகளிர் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் காலமெல்லாம் அவர் நினைவை போற்றும். பிறக்கும் போது பெரிய புகழ் எதுவும் இல்லை, ஆனால் மறைந்த பிறகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருந்திருந்தால் என்று அனைவரையும் நினைக்கும் அளவுக்கு தனது திறமையால் உயர்ந்தவர் ஜெயலலிதா. நல்லாட்சி கொடுத்தாரா இல்லை ஊழல் ஆட்சி புரிந்தாரா என்ற விவாதங்களையும் மீறி தனது ஆளுமையையும் திறமையையும் நிலைநிறுத்தி இது போன்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் இல்லை என்று சொல்ல வைத்த பெருமையை சரித்திரத்தில் பதிய செய்த புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் அவரை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியில் சிறு தவறுகள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் எந்த ஒரு தலைவருடைய வரலாறு உங்களுக்கு தேவையோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.